இந்த வீடியோவில் இந்த மாதிரி வந்து ஒரு காட்டன் சாரீயில் சிம்பிளாக ஒரு பேண்ட்டு டாப்ஸு துப்பட்டா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் ஸ்டிச்சிங் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ பார்ட் 1ல் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்ட் 1 கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஷோல்டர் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணது தெரியாமல் கன்சீல்டு மெத்தடில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேண்ட்டு வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பேண்ட் லைனிங்கோடய ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நான் வந்து மெயின் ஃபேப்ரிக் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறனால நான் லைனிங் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக் திக்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ண வேணாம். ஸோ நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் இந்த மாதிரி பதிச்ச மாதிரி வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கார்னர் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி 2 பீஸுமே 2 கால் பகுதி வந்து இந்த மாதிரி பேண்ட் நம்ம பதிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சா. ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கும் மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம க்ரட்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நான் இப்போ டாட்டட் போடுறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம க்ரட்ச் லைனை மட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 சைடும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு, 2யும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 கால் சைடும் வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ பாருங்கள், இந்த 2 ஜாயிண்டையும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ க்ரட்ச் பாருங்கள், கால் சைடில் வந்து க்ரட்சை வந்து ஒன்று மீட் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு நம்ம ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் வந்து சேம் பாயிண்டில் மீட் ஆகும், அதுக்காக நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாட்டமை நம்ம வந்து ஒரு 1 இன்ச் அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் நம்ம இப்போ வந்து அந்த 1 இன்ச் மார்க்கில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், க்ரட்ச் வழியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம இப்போ வந்து க்ரட்ச் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள், நம்ம அந்த 2 ஸ்டிச்சும் சேம் மீட் பண்ணுற மாதிரி அந்த லைன் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த பாட்டம் டு க்ரட்ச் லைனில் வந்து அகைன் நம்ம வந்து அந்த க்ராட்சிலேருந்து இந்த பாட்டம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஹிப் பெல்ட்டுக்கு வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்ம 2 இன்ச்சஸ் வந்து அலவன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சுற்றி வர. ஸோ நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு அளவாக நம்ம வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் கேப் விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு 1 இன்ச் மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம அந்த 1 இன்ச் கேப் வழியாக நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு, அந்த 1 இன்ச்சு கேப்பும் இருக்கா. ஸோ நான் இப்போ வந்து எலாஸ்டிக் லென்த் வந்து 26 இன்ச்சஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பின் போட்டுட்டு நம்ம அந்த ஹிப்பில் வந்து பெல்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அனதர் எட்ஜ் வந்து நம்ம எலாஸ்டிக் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அகெயின் ஒரு ஓவர்லாக் மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ நம்ம வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியாச்சு, பேண்ட்டு வந்து சூப்பராக நீட்டாக ஃபிட்டிங்கோடு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம துப்பட்டா வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பல்லு பார்ட்டை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு பார்ட் எடுத்து இந்த 1 மீட்டருக்கு பிளெயின் ஃபேப்ரிக் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த சென்டராக வச்சுட்டு நம்ம இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அந்த க்ரீன் லைனை ஒட்டின மாதிரி இதையும் அந்த பல்லு பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதில் கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு இதோடைய ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் பாருங்கள். ஓகே, அனதர் சைடும் இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா துப்பட்டா கிடைக்கும். நம்ம வந்து இப்போது பார்டர் வந்து அட்டாச் பண்ணோம் இல்லையா, நம்ம லெஃப்ட் ஓவர் பார்டரை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கலாம் எட்ஜில். ஸோ இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி ராங் சைடில் நம்ம வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு சைடு வந்து நமக்கு பார்டர் இருக்குது, நம்ம கட்டிங் பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடு வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம துப்பட்டா வந்து half ஆஃப் த சாரீ வித்தில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே,
ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து மேலே ஒரு தையல் போடுவோம் இல்லையா, படிமான தையல், அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் அக்யூரேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம 2 பக்கம் வந்து டேசல் வச்ச மாதிரி துப்பட்டா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ராங் சைட் மேலே, இப்போ பாருங்கள், ஸோ ராங் சைட் மேலேயே நான் வந்து லைனிங் வச்சு பதிச்சு கீழே வந்து மடித்து தான் தைக்க போகிறேன். இப்போ நீங்கள் தச்சு திருப்புறீங்க அப்படின்னா ரைட் சைடில் வச்சு தச்சு திருப்பிக்கலாம். ஸோ இப்போ நான் ராங் சைட்லேயே லைனிங் வச்சு இப்போ பாருங்கள் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது என்னென்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க், அதாவது ஃப்ரண்ட் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ண நாட்ச் அதை. ஓகே, ஸோ இந்த நாச்சும் இன்னொரு ஸ்லீவோட நாச்சும் வந்து பக்கம் பக்கம் மீட் பண்ணுற மாதிரி அந்த இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ பாருங்கள், இப்போ நான் இதை வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா, ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம நாச் பண்ணியிருக்கோம் இல்லையா கட்டிங்கில், அதே மாதிரி இந்த நாச்சும் அந்த நாச்சும் பக்கம் பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஸ்லீவ் 2 ஸ்லீவும் ஃப்ரண்ட்டில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒன்று ஸ்லீவ் ஃப்ரண்ட்டோடது பேக்கில் போயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை பதிச்சு எடுத்துக்கலாம். எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கீழே வந்து பாட்டம் கையோடைய ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஸோ நான் வந்து குட்டியாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு வந்து 2 ஸ்லீவும் இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, 2 ஸ்லீவ் நான் வந்து எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாச்சஸும் ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி நமக்கு இருக்கா. ஓகே, இப்போ நான் வந்து சுடிதார் டாப்போடைய ஃப்ரண்ட் பார்ட் எடுத்திருக்கேன். ஸோ புட்டாஸ் வச்சதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ரைட் சைடில் வச்சுட்டு லைனிங்கை அது மேலே வைக்கிறோம். அதாவது மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம நெக்கை மட்டும் வந்து அடித்து திருப்ப போகிறோம். ஸோ நம்ம துணி வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செக்யூர் பின்னை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸில் வந்து நம்ம நெக்கை மட்டும் ஸ்டிச் பண்ணி நம்ம அதை திருப்பி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது மாதிரி உங்களுக்கு வந்து 3 லேயர் குர்த்தீஸ் அதெல்லாமே வந்து நான் நிறைய உங்களுக்கு போட போகிறேன். மேக்ஸிஸு, கவுன்ஸு, வெஸ்டர்ன் கவுன்ஸ் எல்லாமே. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் வந்து லைனிங்கை வந்து திருப்பிட்டேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் நெக்கை. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம வந்து பேக் நெக்கையும் வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பேக் நெக்கையும் நம்ம வந்து திருப்பி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கன்சீல்டு மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஷோல்டர் ஜாயினிங் தெரியாத மாதிரி. ஸோ அதுக்கு இப்போ நம்ம வந்து ரைட் சைடும் மீட் பண்ணுற மாதிரி எப்போவும் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம 2 பார்ட்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டா இப்போ இந்த ஷோல்டரில் பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் இருக்கும். சேம் அதே மாதிரி கீழேயும் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, மெயின் ஃபேப்ரிக் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு கீழே உள்ள அந்த லைனிங் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்து இப்படி இந்த 3 லேயர் கூட மேலால் நம்ம வைக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ 2 வந்து மெயின் ஃபேப்ரிக் மீட் பண்ணுற மாதிரி வச்சு கீழே உள்ள லைனிங் எடுத்து மேலே வைக்கணும். ஓகே, ஸோ இன்னொரு ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 2 வந்து மெயின் ஃபேப்ரிக் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த கீழே உள்ள லைனிங் ஃபேப்ரிக் எடுத்து நான் மேல் பக்கம் உள்ள லைனிங் கூட மீட் பண்ணுற மாதிரி வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், இவ்வளோதாங்க. இது வந்து ஈஸி. இதையே நம்ம வந்து ப்ளவுஸ் ஜாயினிங்க்கு, எல்லா ஷோல்டர் ஜாயினிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தடை.
ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை வந்து இப்படி சும்மா இழுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள். ஸோ நமக்கு கன்சீல் ஆன மாதிரி ஷோல்டர் ஜாயினிங்கே தெரியாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 சைடும் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சுற்றி வர ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நம்ம நெக்குக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நெக்கோடைய ஓரத்தில் ஒரு ஸ்டிச் தான் போடுவேன், அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச்சு. ஏன்னா நான் வந்து எப்போவும் ரெடிமேட் ஃபினிஷிங்கில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு தையல் தான் நான் போடுவேன். இப்போ வந்து அதர் பார்ட்ஸ் வந்து நம்ம லைனிங்கோட மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதாவது பதிச்ச மாதிரி தையல் போட்டுடலாம். பாருங்கள், நான் லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த லைனிங் ஷேப்லேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவராக நம்ம 4 சைடும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பேக் டாட் வந்து பிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ரேஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, ட்ரேசிங் வீலை வச்சு அந்த மார்க்கில் இந்த மாதிரி ஒரு இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ டாட் பிடிக்க போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு டு அந்த பாயிண்ட்டு நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஃபேப்ரிக்கை நல்லா தேய்ச்சி எடுத்து விட்டுக்கலாம், சுருக்கம் இல்லாமல். ஸோ இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் இப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த ஃபேப்ரிக் கிடச்சிரும். ஸோ அந்த மார்க்கில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த சைட்லேயும் அதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது எக்ஸாக்டாக தெரியணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் நம்ம 8 கொடுத்துருப்போம் இல்லையா. எஸ், ஸோ மேலே 4 கீழே 4 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம 2 டாட்டும் எடுத்தாச்சா. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த நம்ம நாச் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டு, ஸோ ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டு மீட் பண்ணுற மாதிரி பண்ணணும். பேக் பார்ட்டை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வச்சிடக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டு மீட் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்லீவ் வந்து கரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்கோலோட லைன் வந்து எக்ஸஸாகவோ இல்லை ஷார்ட்டேஜாகவோ அந்த மாதிரி ஆகவே ஆகாது, அக்யூரேட்டாக போய் அதில் உட்காரும். ஸோ பாருங்கள், ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இழுத்து தைக்காதீங்க, சுருக்கம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ஆம்கோல் டு அந்த ஆம்கோல் வரைக்கும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக உட்காந்துருக்கு, எங்கேயுமே வந்து எக்ஸஸாகவும் ஷார்ட்டேஜாகவும் ஆகலை. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 2 சைடும் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சைடு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே அந்த ஆம்கோல் சைடில் வந்து 2யும் இப்படி சேர்த்த மாதிரி, அதாவது பாடிஸ் பார்ட்டு ஆம்கோல் நமக்கு வருது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஸ்லீவ் அட்டாச்சிங் லைன் வந்து சேமாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும், ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பின் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து கையுடைய சுற்றளவு எவ்வளோ பார்த்துருந்தோம், ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 6.25 இன்ச்சு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நான் வந்து இந்த 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 6.25 இன்ச்சிலேருந்து நம்ம அந்த 1.5 இன்ச்சு கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த அலவன்ஸில் பாடியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம ஸ்லிட்டுக்கு வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் இந்த பாடிஸோடைய ஜாயினிங் ஸ்டிச் வந்து போட்டால் போதும். இப்போ நம்ம பாருங்கள், ஸ்லிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் தான் ஸ்டிச் போடணும். 1 இன்ச் அலவன்ஸ் எது கொடுத்தோம், நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ நம்ம 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே ஸ்லிட்டு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து விட்டுக்கலாம் அந்த ஸ்லிட்டை. ஸோ இந்த மாதிரி பிரித்து விட்டுட்டு கீழே இருந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், சைடில் வந்து இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லிட் ஓப்பனிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சிங்கிள் ஸ்டிச் தான் போடுவேன். ஏன்னா நான் வந்து ரெடிமேட் ஃபினிஷ் பண்ணுறனால எனக்கு சிங்கிள் ஸ்டிச் தான் போடுவேன். ஸோ இப்போ நம்ம டபுள் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்ம டெய்லரிங் இது மாதிரி இருக்கும். பட் ரெடிமேட் ஃபினிஷிங்கில் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த டாட் கிட்ட வந்து நம்ம ஒரு டர்ன் கொடுத்துட்டு திருப்பி இந்த சைடு எடுக்க போகிறோம்.
ஸோ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஒரே அளவில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எட்ஜ் டு இந்த எட்ஜ் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்கள், நம்ம ஸ்லிட்டு வந்து அழகாக பா மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதை மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறேன். தேங்க்யூ.